எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் கிச்சனில் நின்று இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் சமைக்க போகிறேன்னு. அதுவும் பார்த்திங்கன்னா பொதுவாக மற்ற நாள்களில் நான் சமைக்கிறது ருசிக்காக சமைப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக நான் சமைச்சு காமிக்க போகிறேன். கொரோனா வைரஸ் அந்த நோய் இந்த நோயின்னு சொல்லிட்டு நிறைய பரவிக்கிட்டே இருக்கு இல்லையா? நோய்கள் எல்லாம் நம்மை தாக்காமல் இருக்க நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திட்டோம்னா போதும், நம்மக்கிட்ட இந்த கொரோனா வைரஸ் போன்ற நோய்கள் வராது. குறிப்பாகவே இந்த சளி பிடிக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து சளி இருந்துக்கிட்டே இருக்கும். சில குழந்தைங்களுக்கு மூக்கில் தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் 365 நாளும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தீர்க்க முடியாத சளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால தான். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உணவு மூலமாக நம்ம அதிகரிக்க செய்யலாம். இது நிறைய பேர் ருசிக்காக சாப்பிட்ருக்கிற காரணத்தினால இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுடுறோம். சில மாற்றங்கள் நம்ம உணவு முறைகளில் செஞ்சோன்னா நிச்சயமாக எந்த நோயுமே, கொரோனா வைரஸ் கிடையாது, இதை காட்டிலும் கொடிய நோய் வந்தால் கூட நம்மை தொடாத அளவுக்கு செய்யலாம். அதுக்கு இப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும். அதில் இந்த கொரோனா வைரஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மஞ்சள், பூண்டு, இஞ்சி, சுக்கு, மிளகு, சீரகம் இதெல்லாம் நம்ம சரிவர எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு இந்த கொரோனா வைரஸ் போன்ற கிருமிகள் தாக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? டாக்டர் சொன்ன இந்த பொருள்கள் எல்லாம் எங்கேயோ வேறு உலகத்தில் கிடையாது, நம்ம கிச்சன்லேயே இருக்குது. ஆனால் நம்ம அது சரிவர பயன்படுத்துறதில்ல. அதனால்தான் கொரோனா வைரஸ் போன்ற கிருமிகள் நம்மை தாக்காமல் இருக்க, நம்மை தொடாமல் இருக்க இன்னைக்கு பூண்டு இஞ்சி குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். அதில் மிளகு எல்லாம் சேர்த்து செய்ய போகிறேன். இந்த பூண்டு இஞ்சி மிளகு குழம்பு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் எல்லாரும் சாப்பிடணும். இது வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா கூட நல்லது தான், சூடு பண்ணி சாப்பிடலாம். அப்படி சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். வாரத்தில் 2 நாள்கள் மட்டும் இந்த குழம்பை சேர்த்துக்கிட்டா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இதனால் ஒரு மாற்றம் ஏற்படும். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பூண்டு இஞ்சி குழம்பு செய்கிறோம் இல்லையா? அதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். பூண்டு 2 குடுமி பாருங்கள், நான் உரித்து பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி நம்ம ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நீளமாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. காய்ந்த மிளகாய் அதாவது வரமிளகா 6, மிளகு 1 டீஸ்பூன், புளி ஒரு அரை எலுமிச்சை பழம் அளவு எடுத்துக்கோங்க. இது நமக்கு புளி காரம் எல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா ஒரு இம்யூனிட்டி கொடுக்கும். மல்லி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு மஞ்சள் தூள் நிறைய சேர்க்கணும் இந்த காலகட்டத்தில், அதனால் மஞ்சள் தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூனுக்கு மேலேயே எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, நான் இந்து உப்பு எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் தேவையான அளவு. இந்த குழம்புக்காக பார்த்த அத்தனை பொருள்களுமே பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் நமக்கு. இப்போ இந்த கடாய் சூடாயிருச்சு, அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நான் பயன்படுத்துகிறேன். அதில் முதல்ல நம்ம பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெயில் பூண்டு பற்கள் போட்டதுமே நல்லா வதங்கிட்டுருக்கு. பூண்டு வதங்கிடுச்சான்னு நம்ம கொஞ்சம் அழுத்தி பார்க்கணும். இங்கே பாருங்கள், அழுத்தும் போது உள்ளே போகலை, அதனால் இது வதப்படலை இன்னும் சரியாக. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கணும். நான் பெரிய பூண்டு பல்லும் சின்ன பூண்டு பல்லும் பயன்படுத்துவேன். பாருங்கள், சரிசமமாக பாதியாக போட்டிருக்கேன். இதில் சின்ன பூண்டு பல்லும் போட்டிருக்கேன், பெருசும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பூண்டை அழுத்தி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வதக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா சிகப்பாயிட்டு வருதில்ல. இதில் கொஞ்சம் பூண்டு பல் நான் எடுத்து வச்சுக்கிறேன் முழுசாக. மீதம் நம்ம அரைக்க போகிறோம். சும்மா ஒரு 7-8 பல் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இதுலேயே இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி சேர்த்து வதக்கணும். சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் நம்ம மல்லி சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், புளியும் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு பதிவில் நான் குழம்பு செஞ்சு காமிச்சதில் புளி வதக்கி போட்டேன் வத்த குழம்புல. இப்படி போடலாமா, கரைச்சி தான் போடுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த கரைச்சி போடுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். இதில் பச்சை வாசனை போயிட்டு நல்லா இருக்கும், புளி சுவையாக இருக்கும். இந்த மசாலாலெல்லாம் அரைச்சி செஞ்சோன்னா இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும்.
இப்போ பாருங்க நல்லா நிறம் மாறிடுச்சு, எல்லாமே நல்லா வதக்கிடுச்சு, மிளகெல்லாம் கூட வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அடுப்பை அணைச்சு இதை அடுப்பை விட்டு இறக்கிடலாம். இதை நம்ம இப்போ அரைக்கணும், ஆற விட்டுட்டு அரைக்கணும், நல்ல மை போல அரைக்கணும், தண்ணி சேர்த்து கூட அரைக்கலாம். பாருங்க இப்போ மை போல அரைச்சிட்டேன். இதை நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா குழைச்சி விட்டு கடாயில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கு தாளிக்கிறதுலாம் தேவையில்லை எதுவுமே. இந்த வாணலியில் நம்ம இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா வச்சு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த குழம்ப நம்ம வச்சு சாப்பிட்லாம், தோசை கூட, இட்லி கூட, சாதத்து கூட, எல்லாத்துக்கூடையும் பொருத்தமாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நான் ஊற்றுறேன் இந்த கரைசலை. இன்னும் மிக்சியில் ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கரைச்சிக்கிறேன். பாருங்கள் மிக்சி ஜாரை கழுவி நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, இப்போ பார்க்குறக்கு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்ச உடனே இது கெட்டியாயிரும். இதில் நம்ம இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சும்மா 4-5 பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மேலே நல்லா வதக்கி அதையும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காய்கறி எதுவுமே போடல. இதில் காய்கறி ஏதாவது போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு, நல்ல நுர மேலே வந்திருக்கு. எனக்கு இந்த திக்னஸ் போகும். இப்போ உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்க வச்சுக்கலாம். சரியான பதத்தில் இருக்குது. இஞ்சி சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் கூட இந்த குழம்பை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மனம் வருது, அந்த பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், புளி எல்லாமே சேர்ந்தோடனே ஒரு நல்ல மனம் வருது. இப்போ நான் அடுப்பை விட்டு இறக்குறேன். இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் சாதத்தில் போட்டு சாப்பிட்றேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போது நான் செய்த இந்த இஞ்சி பூண்டு குழம்பை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நான் உங்கள் முன்னாடி தான் ஸ்பூனில் சாப்பிட்றேன். இல்லாட்டி எனக்கு பிடிச்ச ஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம 5 விரல்கள் தான். ஏன்னா சிலர் என்ன பண்ணிடுறாங்க, ஸ்பூனில் சாப்பிட்றவங்க என்ன இப்படி கையில் சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப பிரமாதம். அந்த இஞ்சியும் கரெக்டாக இருக்குது, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது, பூண்டும் சரியான பக்குவத்தில், மிளகு எல்லாமே, சீரகம், மிளகாய் எல்லாமே, காரம் எல்லாமே சரியாக இருக்குது. இன்னொன்று இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, நமக்கு வலு சேர்க்கக்கூடியது. இந்த இஞ்சி திங்காதவங்க எல்லாம் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா கட்டாயம் அவங்க சேர்த்துப்பாங்க. நீங்கள் சொல்லாமலேயே அவங்களே நினைவுபடுத்துவாங்க, இஞ்சி பூண்டு குழம்பு செஞ்சு தாங்க அப்படின்னு. நம்ம உடம்புக்கும் நல்லது. அஜீரண கோளாறு இருக்கிறவங்க இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய பேர் சொல்கிறீங்களே எங்களுக்கு நெஞ்சு வலிக்குது கேஸ் ப்ராப்ளம்னால அப்படின்லாம் சொல்கிறீங்களே, இது செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொன்று இம்யூனிட்டி நிறையா இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இனிப்பு கொடுத்து பழகுறீங்க. காரம் கொடுத்தா நான் என் புள்ள திங்காது அப்படின்னு லேசாக காரம் கொடுத்து பழக்கிடணும். அந்த காரமும் புளிப்பும் தான் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்ல வலுவை தரக்கூடியது. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.